என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமா அனு. ஆமா, பொங்கலுக்கு துணியெல்லாம் எடுக்கணும்ல, எப்போ போறதா உத்தேசம்? அத்தை நீங்களும் ஒன்றும் சொல்லலை, நாங்களும் ஒன்றும் கேட்கல. ஆமாம், பூமாரி இப்போ அங்கே இருக்கா? எப்போவும் அவ கையில் தானே காசு கொடுப்பீங்க. அவ தான் வந்து எடுப்பா. சரி, இந்த வாட்டி அவ அங்க இருக்காள்ல, என்ன பண்ண முடியும்? பேசாம நீயும் ஆனந்தியும் போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? என்னது, நானும் ஆனந்தி மட்டும் போய் எடுத்துட்டு வருவா? அப்போ பூமாரிக்கும் காவியாக்கும் அவங்களுக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணுங்க. அத்தை நீங்களா பேசுறீங்க? ஏன் அனு, என்னாச்சு? இல்லத்த, பூமாரி அவ வீட்டில் இருந்தாலுமே பூமாரி கூப்பிட்டு வந்து எடுக்க சொல்லுவீங்க. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா எங்களை விட்டு எடுக்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் எந்த நாள் நான் கூப்பிட்டுருக்கேன்? அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அங்கே போயிருக்கா. அவளை அங்கே கூப்பிட முடியவா செய்யும்? நீ வேணா போய் எடுத்துட்டு வாயேன். உனக்கு, அப்புறம் காவியாக்கு, பூமாரிக்கு, ஆனந்திக்கு 4 பேருக்கும் சேமாக எடுத்துக்கோங்க. அதோட கையிலுக்கு ஒன்று, சரஸ்வதிக்கு ஒன்று. ஏன் அத்தை அவங்களுக்குலாம் எடுத்துக்கிட்டு நமக்கு மட்டும் எடுத்தா போதாது? இப்போ நம்மளே ஒரு ஃபேமிலி ஆயிட்டோம், தேவையில்லாமல் அவங்களெல்லாம் எல்லா விதத்துலையும் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாரனு, இதெல்லாம் ஒரு சந்தோஷம், புரியுதா? சும்மா தேவையில்லாமல் இவங்களுக்கு எடுக்காத அவங்களுக்கு எடுக்காதன்னு சொல்லாதே. இல்லை அத்தை, இவ்வளோ நாளாக செஞ்சீங்க சரிங்களாம், இப்போ எதுக்கு அத்தை இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம்? அதான் கேட்காதன்னு சொல்லிட்டேன்ல, உன்கிட்டயே காசு கேட்குறேன், கேட்டுட்டு இருக்கேன். அதான பார்த்தேன், சும்மா நம்மளை உப்புக்கு சப்பானியாக யூஸ் பண்ணுறது. இந்த அனு, இதில் ஒரு 50,000 ரூபா இருக்கு. உங்களுக்கு சாரி எடுத்ததுக்கு மிச்சம் இருந்தோம்னா கொண்டு வாங்க, சரியா? அத்தை அத்தை, எனக்கு அந்த சாரிக்கு மேட்சா கம்மல் அப்புறம் நெக்லஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிருக்க அத்தை, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவா? அதெல்லாம் எதுக்கு அனு? எல்லாம் தங்கம் வைரத்துலலாம் இருக்க தானே செய்யுது. எதுக்கு தேவையில்லாமல் கவரிங்கில் போய் துட்டை போட்டுக்கிட்டு? ஐயோ அத்தை, இப்போ அதெல்லாம் தான் ஃபேஷன். சும்மா எப்போ பார்த்தாலும் தங்கத்தை போட்டுட்டு கிடக்க முடியாது. எல்லாரையும் பாருங்க, நல்ல ஃபேஷனாக தான் போடுதாங்க. அது என்ன பேசணும், யாரை கண்டா? சரி, என்னத்தையும் எடுத்துக்கோ. இந்தா 50,000 ரூபாய் இருக்கு, பார்த்து செலவு பண்ணு. அத்தை, ஜஸ்ட் 50,000 ரூபாய் தான் தந்திருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ இது பண்ணாதீங்க. இந்த 50,000 ரூபாயில எங்களுக்கு சாரி எடுக்கிறதுக்கே காணுமோ என்னவோ. இப்பெல்லாம் சாரி ரேட்டை பார்த்தீங்கள்ல, மினிமம் 10,000 இருக்கு. இதில் நீங்கள் 50,000 தந்துக்கிட்டு 6 பேருக்கு எடுக்கணும்னா எப்படி அத்தை? ஏனு, ஆளுக்கு 5,000 ரூபாய்க்கு எடுத்தா காணாது. பூமாரிலாம் எடுக்க போனானா 4,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு தான் சாரி எடுத்துட்டு வர்றா. நீ மட்டும்தான் எப்படி சொல்லிட்டு இருக்க? அத்தை, பூமாரி வீட்டில் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான் சாரி எடுப்பாங்க. அவளுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் பெரிய விஷயம். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே 10,000 ரூபாய்க்கு மேலே தான் எங்கள் அம்மா எனக்கு ட்ரெஸ்ஸே எடுப்பாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தாலுமே சரி, எங்கள் அம்மா எனக்கு அவ்வளோ விலைக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்படி இருக்கல எனக்கு இந்த காசெல்லாம் ஜுஜிபி தான். சரி சரி, காணலைன்னா வாங்கிக்கோ, அவ்வளோதானே. சாரி எடுத்துட்டு வாங்க. மிச்சம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, காணலைன்னா அப்புறமா வந்து தந்து கட்டுறோன்ட்டு சொல்லுங்க, அவ்வளோதான். அத்தை, ஆனந்தியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுமா? ஏனு, பூமாரி கையில் காசை கொடுத்துட்டு நீ வர வேணாம், ஆனந்தி போட்டோன்னு சொன்னோம்னா நீ சரின்பியா? அது எப்படி? நான்ல இந்த வீட்டோட 2வது மருமக, நான் போயே தான் தீருவேன். அப்புறம் ஆனந்தி மட்டும் வரக்கூடாதுங்கிற? அத்தை, அவ கடைசி மருமக தானே, வந்தா என்ன வராட்டி என்ன? நீங்க அவளுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்காதீங்க. எல்லா மருமகளும் எனக்கு ஒண்ணுதான். சும்மா இவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காத அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு கிடக்காதானோ. இந்த பேச்சை இதோட நிறுத்து. ஆமா. ஏன் அனோக்கா, சேர்ந்தாப்புல ஒரு 5 நிமிஷம் கூட கிச்சன் பக்கம் நின்ற மாட்டீங்க? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குக்கா, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ண வேண்டியன. நான் ஆரம்பிச்சிட்டாள்வல்ல, சமையலுக்கும் சண்டை வருது, எல்லாத்துக்கும் சண்டை வருது இந்த வீட்டுல. ஏன் ஆனந்தி, அனுவும் நீயும் சேர்ந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு வாங்க. ட்ரெஸ்ஸா? ஆமா, ட்ரெஸ் தான். அத்தை, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேனா? என்னத்தம்மா மறந்த? அத்தை, போன வாட்டி வளகாப்புக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, சரஸ்வதி வளகாப்புக்கு, அப்பமே நீங்க சாரி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க, இத பொங்கலுக்கு கட்டிக்கோங்கன்ட்டு. சரியா போச்சு, இந்த உளறு வாயை யாரு சொல்ல சொன்னா? எக்ஸ்ட்ரா ஒரு சாரி கிடைக்குதுன்ட்டு வாங்கி கட்டவா? அப்படியே உண்மை உளறிட்டா. எங்களுக்கெல்லாம் இது தெரியாது பேரு. அட ஆமால்ல, ஆமா. அப்ப சாரி எல்லாம் எடுத்து தந்தனே, பொங்கலுக்கு இதை எடுத்துக்கோங்க, பொங்கலுக்கெல்லாம் சாரி வேணாம் அப்படின்னுட்டு ஞாபகமே இல்ல பாத்தியா ஆனந்தி? நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஐயோ, அத்தை நம்மள பாக்குறாங்களே. அட ஆமா ஆனந்தி, எனக்கு ஞாபகமே இல்ல பாத்துக்கோ. யாருக்கு? உனக்கு ஞாபகம் இல்ல, இதை நான் நம்பணும். ஆமா அத்தை, ஞாபகமே இல்ல பாத்துக்கோங்க. ஞாபகம் இருந்தா தான் நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல அத்தை, நீங்க எங்களுக்கு எடுத்து தந்தீங்களன்ட்டு. சுத்தமா இப்ப ஒண்ணுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது அத்தை. எதுனாலும் சட்டுன்னு மறந்து போயிடுது. நேத்து என்ன சாப்பிட்டேன்னு கூட ஞாபகத்துல இல்ல. நீங்க வேணா கேளுங்களேன், நேத்து என்ன சாப்பிட்டேன். அனு, நீ எப்படி உருட்டுவே பரட்டுவே எல்லாம் எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா ஒரு சாரி கிடைக்குதுன்ட்டு கமுக்கமா இருந்திருக்க. இதுக்கிடையில இந்த 50,000 ரூபாய் காணாதான், எக்ஸ்ட்ரா வர வேணுமா? சரியான ஆளுதான் நீ.
அத்தை இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பெண் குழந்தைங்களா இருக்காங்க, எல்லா காசையும் கொடுக்கறதுக்கு நாங்க மட்டும்தான் அத்தை இருக்கோம். பேசாம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு saree எடுத்து தந்துட வேண்டியனே, அதுல உங்களுக்கு என்ன அத்தை கவலை? அதெல்லாம் எடுத்துக்கோ. நான் அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் பட மாட்டேன். ஆனா உண்மை சொல்லாம மறைச்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அத்தை, எனக்கு சத்தியமா ஞாபகத்துல இல்ல. இருந்திருந்தா தான் நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே. இந்த ஆனந்திக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்ல, பாத்துக்கோங்க. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? திங்கிறது தூங்குறதுல நல்ல ஞாபகம் இருக்கும், மற்ற விஷயம்ல ஞாபகம் இருக்காதுல்ல. சரி, அந்த காசை வச்சுக்கோ கையில. போய் எல்லாருக்கும் ஒவ்வொரு சாரியா எடுத்துக்கோ. அத்தை அப்ப சரஸ்வதிக்கெல்லாம் வேண்டாம்ல, அன்னைக்கு எடுக்க தானே செஞ்சோம். ஏன் உனக்கே எடுத்துறேன், அவ என் பொண்ணு, அவளுக்கு எடுத்து கொடுக்க கூடாதோனா? கொடுக்கலாம், கொடுங்க. வீட்டில் உள்ள காசெல்லாம் எடுத்து அங்கே இங்கேயுமா கொடுங்க. யார் வந்து கேட்க போறா? யாரு காசு? அத்தை என்ன சொல்றீங்க? அனுக்காவை போய் ட்ரெஸ் எடுக்க சொல்றீங்க, பூமாரி அக்கா வரலையா? ஆனந்தி, உனக்கு ரொம்ப தெரியுமோ? அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்காத. சும்மா பூமாரி இப்பதான் உனக்கு ரொம்ப தேடுதோ? அத்தையே சொல்லிட்டாங்க. பாத்தீல, பூமாரி இல்லாட்டா நான் தான் உனக்கு அக்கா, நான் தான் 2வது அக்கா, புரியுதா? ஸோ அத்தையே சொல்லிட்டாங்க, நான் தான் போய் எல்லாருக்கும் saree செலக்ட் பண்ண போறேன். இவ்வளோ நாளா பூமாரி பார்த்த வேலையை இனிமே நான் தான் பார்க்க போறேன். அனுக்கா ஓவரா கற்பனை கோட்டெல்லாம் கட்டாதீங்க. நீங்க என்னதான் பார்த்து கிழிச்சானும் பூமாரி அக்கா மாதிரி வர முடியாது ஒரு நாளைக்கும். ஓஹோ அப்படியா? சரி. அப்ப நீ பொங்கலுக்கு ஏற்கனவே saree உனக்கு இருக்குல்ல, நீ வர வேணாம் சரியா? இங்கே இருந்துக்கோ. உன் பூமாரி அக்காவே கட்டிட்டாளு. நான் போய் எனக்கு காவியாக்கு பூமாரிக்கு 3 பேருக்கும் நான் எடுத்துக்கிறேன். தேவையில்லாம நீ வர வேணாம். நான் ஏன் வரக்கூடாது? நான் வரதான் செய்வேன். ஏன் வர்ற? உனக்கு தான் பூமாரி அக்கா தான் முக்கியமா போச்சுல்ல. ஒரு சாரியா உனக்கு முக்கியம் இல்ல? அப்போ ஒன்றும் வர வேணாம், நீ வீட்டில இருந்துக்கோ. அனு அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டு இருக்காத அனு. என்ன அனு இது? பின்ன என்னத்த, அவ எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்க. கடையில வந்து இந்த மாதிரி தான் இவ பிஹேவ் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் கடைக்காரங்கெல்லாம் என்னை பார்த்து காரி துப்புறதுக்கா? இவ வரவே வேணாம், நானே போய் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி அன்னைக்கு ஒரு எல்லோ கலர்ல saree எடுத்துட்டு வந்தீங்களே அந்த மாதிரியா? ஏன் மேடம் இப்ப என்ன saree உடுத்துட்டு இருக்கீங்களா? எல்லோ இல்லாம பிங்கா? இதாவது ஓகே, நீங்க ஒண்ணு எடுத்துட்டு வந்தீங்களே, எப்பா அதெல்லாம் நல்லா இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்ன மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். அனு பின்ன என்னத்த, அவ மட்டும் ஓவரா பேசிட்டு இருக்கா? அவ பேசினானா? நீ பேச போய் தான் அவ பேசிட்டு இருக்கா. இப்ப நான் உங்க 2 பேருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பொங்கலுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சண்டை வேணுமா அந்த வீட்டுல? எப்ப பார்த்தாலும் எதை தொட்டாலும் சண்டை. நீங்க ஒண்ணு saree எடுக்க வேணாம், அந்த காசை கொடு, இருக்கிற சாரியை உடுத்தா போதும். இப்படி செஞ்சாதான் நீங்க 2 பேரும் திருந்துவீங்க சண்டை போடாம. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. நான் இதை வச்சுதான் நிறைய பிளான் போட்டிருக்கேன். நெக்லஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க டக்குன்னு இப்படி வாங்கிட்டோம்னா நான் எங்க போறதா? அப்போ அப்படி செஞ்சுட்டு போ பேசாம. ஆனந்தி உனக்கும் தான் சொல்றேன், சும்மா அங்க போய் பூமாரி புராணத்தை பாடிட்டு இருக்காத. போ அனுவோட போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. ஏன் அத்தை, நான் ஒரு வார்த்தை கேட்கதான் செஞ்சேன். இவங்க ஏன் அத்தை இப்படி வர்றாங்க? சா, கடுப்பாகுது பாக்குறதுக்கு. கடுப்பானா கணப்பத்திக்கோ, நான் போய் ரெடியாக போறேன். சும்மாவே சின்ராசை கையில பிடிச்ச முடியாது, இதுல வேற தலைமை பொறுப்பை வேற கையில கொடுத்துருக்காங்க. சும்மாவே அதிகார கூடி பறக்கும். இன்னைக்கு சொல்லவா வேணும்? கடையில போய் என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல. எது எப்படியோ நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அங்கேயும் போய் எதையாவது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடையில வச்சு சண்டை இழுத்தான்னு இழுத்துருந்தானுக்கா. இதுக்கு யாருன்னா பயம்? எங்கடான்னு சண்டை இழுக்கத்தான் மொத ஆளா நிக்குது. காசு கொடுத்தும் நிம்மதி இல்லப்பா. தொட்டு 90க்கு சண்டை பிடிக்கிறாள்வே.